நம்ம ஜெபத்தினால என்ன பண்ணணும், அந்த ஓட்டை விட அந்த புழுவானது அந்த ஓட்டை இடிச்சு இடிச்சு என்ன பண்ணுமா, அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அது என்ன பண்ணும், வலுப்பெற்று என்ன பண்ணணும், அது உடைய ஆரம்பிக்கும். அதுபோல தான் நம்முடைய பிரச்சனைகள் என்ன பண்ண பார்த்து பயந்து போகக்கூடாது. ஆமே, நம்ம ஜெபம் பண்ணி என்ன பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரச்சனைகளை உடைக்க ஆரம்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பு சகோதரனை சகோதரியை கர்த்தர் உன்னோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். நிறைய பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயந்து போயிடுவோம். ஐயோ, இந்த பிரச்சனை நம்ம மீளவே முடியல, இந்த கடன் பிரச்சனை மீள முடியல, இந்த வியாதி எனக்குள்ளவே இருக்கு, எவ்வளோ மருந்துக்கு செலவு பண்ணிட்டேன், எவ்வளோ மாத்திரைக்கு நான் செலவு பண்ணிட்டேன், எவ்வளோ இன்ஜெக்ஷன் எல்லாமே பணம் எல்லாமே இன்ஜெக்ஷன் வாங்கி எல்லாமே செலவாகி போகிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஜெபத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, கர்த்தர் சமூகத்தில் காத்துடுங்க. கர்த்தர் அந்த பிரச்சனைகள் எல்லாம் உடைத்து வெளியே வரும் பொழுது ஒரு பெரிய பலவானாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உன் களஞ்சியங்களை ஆசீர்வதிக்கிறவர், நீ கையிட்டும் வேலைகளை ஆசீர்வதிக்கிறவர்.